ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கை தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரிச்சதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கை எப்படி வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஓமம் சேர்த்து இந்த வறுவலை செய்யுங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். அது இல்லாமல் சேப்பங்கிழங்கு நிறைய வாயுவை உற்பத்தி பண்ணும். நீங்கள் ஓமம் சேர்த்தாலும் நமக்கு அந்த வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அந்த ஓமத்தோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனால் அந்த ஓமத்தோட ஸ்மெல்லே இந்த டிஷ்ஷில் தெரியாது. ஒரு சிலருக்கு ஓம வாசனை நிறைய பிடிக்கும். அப்படியேப்பட்டவங்களும் இந்த டிஷ்ஷை நல்லா விரும்பி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்த சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவை 1 by 1 சேர்த்துக்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸோடு சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கின்னு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் விட்டு சேப்பங்கிழங்கு வறுவல் எம்மியாக ரெடி ஆகிடும். ஏறக்குறைய வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.